வணக்கம். ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமை குரல் சிஜி நியூஸ். வாசிப்பவர் ராஜீவ்காந்தி. அரசியலமைப்பு சட்டமே எனக்கு தெரியாது என கூறி தீண்டாமையை கடைபிடிக்கும் தருமபுரி வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள். தருமபுரி மாவட்டம் மற்றும் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முத்தம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நீதிமன்ற சாசனம் IEA ஆக்ட் 1872 கீழ் 74, 75, 76 பிரிவின் கீழ் சான்று நகல் வேண்டியும் பாரதிய சாக்ஷா அதிநியம் 2023/75 BSA ஆக்ட் 202 கீழ் 75 தகவல் அறி சட்டம் 2005/6 1 கீழ் மற்றும் 2005 2J1 மற்றும் 2J2 கள ஆய்வுக்கான முத்தம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் 2/7/2025 காலை 11 மணி அளவில் பண்டாரசெட்டிப்பட்டி பகுதியை சார்ந்த தருமபுரி மாவட்ட ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மா சண்முகம் மற்றும் கொண்டகரல்லி பகுதியை சார்ந்த மு ஸ்ரீதரன் ஆகியோர் கள ஆய்வுகளில் மேற்கொண்டதற்காக அரசு அனுமதி கடிதத்துடன் சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்துள்ள துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கே பாலாஜி என்பவர் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது என கூறி கள ஆய்வுக்காக வந்தவர்களை நிராகரித்து விட்டனர். மேலும் இதை தொடர்ந்து செய்தியாளர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் நிறை குறைகளை கேட்டறிந்தபோது அதிர்ச்சியான தகவலை மக்கள் கூறினர். மேலும் குடிநீர் எங்களுக்கு கிடைத்து 6 மாதங்கள் ஆகிறது. மேலும் தெருவிளக்கு பழுதாகி பல மாதங்கள் ஆகியும் சரியாக எரிவதில்லை மற்றும் சாக்கடை கால்வாய்கள் அமைக்கப்படவில்லை. மேலும் சுதந்திரத்திற்கு பின்பு எங்கள் பகுதியில் இன்று நாள் வரை கிராம சபா கூட்டம் நடத்தியதும் இல்லை, எங்களது குறைகளை கேட்டதும் இல்லை என மக்கள் கூறுகின்றனர். மேலும் அருகாமையில் சுற்றுலாத்தலமாக உள்ள வத்தல் மலையில் இருந்து வெள்ள நீர் மழைக்காலங்களில் ஊருக்குள் பாய்ந்து ஓடுகிறது. இதில் பாம்பு, பல்லி, விஷக்கிருமிகள் வீடுகளுக்குள் போகின்றது. இதை பற்றி பல முறை மக்கள் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நாள் வரை என்று புலம்பும் அப்பகுதி பெண்கள். மேலும் குடிநீருக்கு 3 கிலோமீட்டர் வரை சென்று வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பாதிக்கப்பட்ட மக்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சிஜி நியூஸ் எடிட்டர், பப்ளிஷர், உரிமையாளர் ராஜீவ்காந்தி. தருமபுரி மாவட்டம், தருமபுரி வட்டம், தருமபுரி BDOவினுடைய அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள முத்தம்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் 2/7/2025 11 மணி அளவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களின் பரிந்துரை கடிதத்தின் பெயரிலும் முத்தம்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் 2J கள ஆய்வு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழும் பாரதிய சாக்ஷா அதிநியம் 2023/75 பிரிவின் கீழ் முத்தம்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் பராமரிக்கப்படக்கூடிய பதிவேடுகள், ஆவணங்கள், கோப்புகள், நகல்கள், அரசாணைகள் அனைத்தையும் ஆய்வு செய்வதற்காக சரியாக 11 மணி அளவில் முத்தம்பட்டி ஊராட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கின்ற பொழுது துணை BDO அவர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் மனு அனுப்பியிருந்தேன் மற்றும் BSA ஆக்ட் பாரதிய சாக்ஷா அதிநியம் 2023/75
பிரிவின் கீழ் சான்றொப்பமிட்ட நகல் வேண்டும் என்று கேட்டேன். இந்த அலுவலகத்தில் பல லட்சம் ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் அவர்களுக்கு பதிவஞ்சல் மூலம் தபால் அனுப்பப்பட்டு கடிதங்கள் வரப்பெற்று தற்போது முத்தம்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் வந்து இருக்கின்ற பொழுது தாங்களுக்கு பாரதிய சாக்சியா அதிநியம் 2025-23 என்ற ஒரு சட்டமே எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. உயர் அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். தாங்களுக்கு கலாய்வுக்கு இப்போது அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். இந்திய சாட்சி சட்டம் 1872, 74, 75, 76 கீழ் ஒரு இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் சான்றொப்பமிட்ட நகலாக ஒவ்வொரு அலுவலகத்தில் இருந்தும் நகலாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று இப்போது பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் புதியதாக 3 நடைமுறை சட்டங்களை திருத்தியிருந்தார்கள். அந்த திருத்தப்பட்ட சட்டத்தில் இந்திய சாட்சி சட்டத்திற்கு பதிலாக பாரதிய சாக்சியா அதிநியம் என்ற சட்டத்தை 2023 75வது பிரிவின் கீழ் ஒரு இந்திய குடிமகனுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை கடமைகளை ஒவ்வொன்றையும் கோப்புகளையும் நகல்களையும் பணம் செலுத்தி இந்த சட்டத்தின் கீழ் நகல் ஆவணங்களாக பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு பெறக்கூடிய சட்டமே தாங்களுக்கு தெரியவில்லை என்று உதவி துணை பிடிஓ அவர்கள் சொல்லுகிறார். சட்டம் தெரியாத ஒரு அலுவலரை எதற்காக இந்த அலுவலகத்தில் நியமனம் செய்தார்கள்? சட்டமே தெரியாது என்ற ஒரு அலுவலரை ஏன் பணி நீக்கம் செய்யக்கூடாது? அதே போன்று இந்த ஊராட்சி செயலர் முத்தம்பட்டியில் இருப்பவர் தன்னிச்சையாக பல லட்சம் ரூபாய் பணங்களை கையாடல் செய்திருப்பதாக ஊர் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இங்கே அவருடைய வரவு செலவு கணக்கு சொத்து மதிப்பீடு அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்களும் திருமதி செந்திலா ஊராட்சி செயலர் அவருடைய வருகை பதிவேடு, பிறப்பு பதிவேடு, வருமான வரி சான்றிதழ், அரசினுடைய அலுவலர்களிடம் உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று வாங்கிய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை பற்றி இங்கே கேட்கின்ற பொழுது அப்படி ஒரு சட்டம் எங்களுக்கு தெரியாது, அப்படி நாங்கள் கொடுப்பதற்கு வழிவகை இல்லை என்று நாங்கள் கலாய்வு வந்தவர்களை மிரட்டுகிறார். வீடியோ படம் எடுக்கிறார். இதற்கு முன்பே ஒரு நபர் தம்பி ஒரு அசோக் என்பவர் கலாய்வுக்காக வந்திருந்த பொழுது ஜாதியின் அடிப்படையில் அலுவலகத்துக்குள்ளே அனுமதிக்காமல் தீண்டாமை வன்கொடுமையின் காரணத்தால் பாதிக்கப்பட்ட காரணத்தால் நான் இந்த மாவட்டத்தினுடைய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்றது பொழுது என்னிடம் அசோக் என்ற நபர் இந்த குறைகளை கூறிய பிறகு தருமபுரி மாவட்ட ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனருக்கு கடிதம் வைக்கப்பட்டு அதனுடைய நகலை பெற்றுக்கொண்டு இன்று வந்தால் அப்படி ஒரு சட்டமே எனக்கு தெரியாது அப்படி என்று திருமதி செந்திலா அவர்கள் கூறுகிறார். சட்டம் தெரியாத ஒரு அலுவலரை எவ்வாறு இந்த பணியில் நியமனம் பண்ணார்கள்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன கடுமையான தண்டனை என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை தெரியாத ஒரு அரசு அலுவலரை எவ்வாறு நியமனம் செய்திருக்கிறார்கள்? இந்த செந்திலா என்பவர் உதவி செயலாளர், ஊராட்சியினுடைய செயலர். இவருடைய வருகை பதிவேடு முறையாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு சீனியாரிட்டி படி இவர் வேலைவாய்ப்புக்கு வந்தாரா, இல்லை பணம் கட்டி இந்த அலுவலகத்திற்கு வந்தாரா? இவர் பணி செய்கின்ற பொழுது இவருடைய அரசு கணக்கில் அரசுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களுடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அவற்றினுடைய முழு விவரப்படி பதிவேடுகளெல்லாம் பின்பற்றாமல் இந்த அலுவலகத்தில் இவர் பணிபுரிந்து வருகிறார். ஆகையால் இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்குமா என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்களால் மற்றும் சமூக ஆர்வலர்களால். வணக்கம், நன்றி. முத்தம்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் கலாய்வுக்கு வந்திருக்கின்ற பொழுது திரு கே பாலாஜி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தொகுதி 2 கண்காணித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட என்று ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. திரு கே பாலாஜி மண்டல துணை வட்டாட்சி அலுவலருக்கு பாரதிய சாக்சியா அதிநியம் 2023 75 பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கு சான்றொப்பமிட்ட நகல் கொடுக்க வேண்டும் என்பத சட்டமே தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு சட்டம் எங்களுக்கு தெரியாது.
அந்த சட்டத்தின்படி எங்களுக்கு நகல் கொடுக்கவும் வழிவகை இல்லை என்று கூறுகிறார். ஒரு சட்டம் தெரியாத ஒரு அரசு அலுவலரை இந்த பணியில் எதுக்காக நியமனம் செய்தார்கள் என்று தான் கேள்வியாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் அவர்களுடைய தலைமையில்தான் இந்த ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனரும் உதவி இயக்குனரும் அலுவலர்களும் பிடிஓ அவர்களும் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறையில் இருக்கக்கூடிய அமலில் உள்ள சட்டங்களை பின்பற்ற தெரியாமல் இருப்பதால் இந்த துணை வளர்ச்சி அலுவலரை பணி நியமனம் சட்டமே தெரியாத ஒரு அரசு அலுவலரை பணி நியமனம் செய்வது எப்படி என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சட்டமே தெரியாத ஒரு அதிகாரியை கள ஆய்வு அதிகாரியாக நியமனம் செய்து இந்த முத்தம்பட்டியினுடைய ஊராட்சி அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கிறது வெட்கக்கேடாக இருக்கிறது. ஆகையால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக தலையீடு செய்து இந்த ஊராட்சியில் உள்ள அநீதிகளை முறைகேடுகளை நேரடியாக விஜிலன்ஸ் துறைக்கு ஆணையிட்டு அதில் இருக்கின்ற நிதி தணிக்கை குழு மற்றும் அவருடைய அசையும் சொத்து அசையா சொத்துக்களை எல்லாம் ஆய்வு செய்து தாமாக அரசு உயர்நீதிமன்றமும் மாவட்ட நீதிபதி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களும் தாமாக முன் வந்து மேற்கண்ட இந்த ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று இருக்கின்ற முறைகேடுகளை விசாரணை செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பியிடம் இதை விசாரணைக்கு அனுப்பி எங்களுக்கு உரிய பொதுமக்களுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் மு. ஸ்ரீதரன். முத்தம்பட்டி கிராமத்தில் இன்று கலாய்வுக்காக மனு அளித்த போது 2/7/2025 அன்று எங்களுக்கு 11 மணி அளவில் பார்வையிட அதிகாரிகள் நியமனம் செய்தார். அங்கு வந்தால் செயல் அதிகாரியும் வட்டார வளர்ச்சி துணை அதிகாரியும் இருவரும் சேர்ந்து பல ஊழல்களை மறைப்பதற்காக எங்களுக்கு சட்டமே தெரியவில்லை என்ற ஒரு கேவலமான பதிலை எங்களுக்கு கூறி இன்னொரு நாள் நாங்கள் தேதியை கொடுக்கின்றோம் அன்று வாங்கள் என்று சாதாரண ஒரு சின்ன வார்த்தையால் எங்களை கேவலப்படுத்தி விட்டார். இது போன்ற பல ஊழல்கள் இது போன்ற கிராமங்களில் செயலாளரும் வட்டாட்சியரும் இன்னும் பல அதிகாரிகள் இதே போன்று தவறுகள் செய்து கொண்டே தான் வருகிறார்கள். இதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கீழும் மாவட்ட ஆட்சிகள் முன்னிலையிலும் உயர்நீதிபதி முன்னிலையிலும் தானாக முன்வந்து இது போன்ற தவறுகளை அவர்களே எடுத்து எங்கெல்லாம் ஊழல் நடக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை மக்களுக்காக ஒரு ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆட்சியருக்கும் நீதிபதிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு சவாலாக இந்த மனுவின் ஒரு செயல்பாடை நீங்கள் முடித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் மனுவை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தருமபுரி வட்டத்தில் தருமபுரி மாவட்ட காலனிலேருந்து சஞ்சீவன் பேசுகிறேன் சார். இந்த ஊரில் அடிப்படை வசதின்றதே 40 வருஷத்துக்கு மேலேருந்து எதுவும் சரியாக இங்கே தரதில்லை. டிச்சு கூட இங்கே சரியாக நாங்கள் ஊருக்கு டிச்சு கேட்டோம்னா டிச்சே இல்லை, தடுப்பு சேவருன்றதே இல்லை. மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் அந்த மழைக்கு இருந்தால் அடிச்சுட்டு தான் வருது. ஊருக்குள்ளே தான் தண்ணியெல்லாம் அப்படியே தேஞ்சிட்ருக்கு. இங்கே டேங்க் இருக்குங்க. அந்த டேங்கில் தண்ணி வாரத்தில் 3 நாள் 2 நாள் தான் வருது, இல்லைனா வாரத்தில் ஒரு டைம் வரது கூட இல்லை. அடிப்படை தண்ணி கூட எங்களுக்கு கொடுக்குறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பிகாம் படிச்சிருக்கேன், பிகாம் சிஏ படிச்சிருக்கேன், தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சிருக்கேன். நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. நான் இங்கே கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்கேன், வேலைக்கு வீடுக்கு மனு கொடுத்துருக்கேன். அவங்க பேர் செந்திலான்னு நினைக்கிறேன். அவங்க கிளர்க்கு. அவங்ககிட்ட மனு போயிருக்கோம். ரெஸ்பான்ஸு கால் பண்ணிடுவாங்க. கான்ஃபரன்ஸ் மட்டும் கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. ஆனால் ஒன்றுமே ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பிடி ஆஃபீஸில் போய் கேட்பேன். எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது.
இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதுக்கும் மனு கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அது வேலை பண்ணுறது அதுக்கும் கொடுத்துருக்கேன். நான் வீட்டுக்கு கூட மனு கொடுத்துருக்கேன். நான் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டால் நிறைய தோணுது. ஆனால் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால இப்போ என்னை இப்படி பாகுபாடு பார்க்குறாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இது என்னென்னு நீங்கள் வந்து கலெக்டர் சார் வந்து நேரடியாக ஆய்வு பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இல்லைங்க சார், நாங்கள் உண்மையிலுமே சொல்கிறோம், எங்கள் ஊருக்கு வந்து ஒரு அடிப்படை வசதின்றதே ஒன்றும் இல்லைங்க. பெரிய ஒரு குற்றம் என்னன்னா, அந்த குட்டையில் பெய்கிற மழையெல்லாம் அங்கே எங்கேயோ பெய்யுது, அந்த மழையெல்லாம் எங்கள் ஊருக்கு தான் வருது. ஏன்னா 4 பக்கமும் குட்டை நடு சென்டரில் பள்ளம். அந்த பள்ளத்துக்காக தான் வீட்டுக்கு வந்து வீட்டவே அறுத்துட்டு போகுது. அறுத்துட்டு பண்ணாலும் பாருங்கள், அந்த ஓடி வீடெல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. உண்மையிலுமே பாருங்கள், அது எல்லாமே பாருங்கள், அத்தனை வீடுமே குட்டிச்சோரை போன மாதிரி தான் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை. மக்களால் வழி சம்பாதிச்சு அதை வீடு கட்ட வாங்கலாம், வயிற்றுக்கு சாப்பிடுவாங்களா, அதே பெரிய வறுமை இருக்குது. அந்த வறுமையை நினச்சி பார்த்து அந்த கவர்மெண்ட்டு தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு ஒரு சின்ன உதவியாவது செய்யக்கூடாதுங்களா? தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு எங்கள் ஊருக்கு பஞ்சம். மீட்டாங்கி கெட்டு கிடக்கு, அதை சரி பண்ண ஆதரவு இல்லை. அனாமல் தான் நிற்கிறோம். தண்ணி கூட எங்களுக்கு பஞ்சம் தான். போரிங்கில் கஷ்டப்பட்டு நைட்டாக பகலை அடிக்கணும். அதனுடைய வறுமை எங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குதா தவிர கவர்மெண்ட்டு ஒரு உதவின்றது ஒன்று இல்லைங்களே. உண்மையாலுமே அதை பேசணும். முடியலன்னா கூட இப்போ தண்ணி அடிச்சுட்டு தான் வரணும் நைட்டாக பகலாம். மக்களை வளர்த்துறது எப்படி? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் தானே. பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த உதவிக்காக ஒரு கவர்மெண்ட்டு எதுக்காக இருக்குது? ஒரு குட்டை வேலைக்கு போனாலே அங்கேயும் பயங்கரமான சிஸ்டம். அந்த வேலைக்கு ஒரு கஷ்டம். நாங்கள் அதிகமே நேரம் அந்த வேலைக்கு போய் செய்கிறதுக்கு ஆறுதல். ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் 2 வாரம் எங்களுக்கு எல்லாமே போயிடும். கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குறையெல்லாம் எங்களுக்கு இருக்குதுங்க. எங்களுக்குன்னு என்றைக்கு கடவுள் கண் திறந்து பார்க்க வர லைட்டு, வீதி லைட்டு எரியுதுல, அது எத்தனை வருஷம் ஆனாலும் இது ரோடு வசதி இல்லை, டிச்சு இல்லை, தடுப்பு சேவர் இல்லை. நாங்கள் என்ன செய்கிறது? எந்த ஒரு குடிநீர் பாரு கெட்டு போய் கிடக்குது. எடுத்து கொடுத்து எழுதி கொடுத்து வந்ததை கேன்சல் யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதை அனாமத்தான் போயிடுச்சு. உண்மையிலுமே மலையில் இருக்க திரும்பி கூட பாருங்க, குட்டையிலேருந்து தண்ணி கீழே அப்படியே இறங்கி வருது. எந்த பக்கம் பார்த்தாலும் பள்ளமாக தான் இருக்குது. நல்லா அறுத்துட்டே போகுது தண்ணி வந்து. எந்த ஒரு வசதியும் கிடையாது. எந்த பக்கம் தெரு ரோடு வசதி இல்லை, டிச்சு இல்லை. எல்லாமே எந்த டிச்சு இருந்தாலும் சரி நேராக அப்படியே ஊட்ட அறுத்துட்டு போக வேண்டியது தான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுங்க. எங்களுக்கு என்ன கேட்குறது? கவர்மெண்ட் பார்த்து உதவி செய்யணும். அப்பெல்லாம் கொடுத்து தடுப்பு சேர் வந்த ஆர்டரவே கேன்சல் பண்ணிட்டாங்க. யார் பண்ணாங்களா தெரியலீங்க. பாருங்க, வீடு மழை பெஞ்சு என்ன ஆகுதுன்னா நேரடி அப்படியே மழையை கீழே அப்படியே இருந்து ஓடு வீடெல்லாம் பாருங்க, தனி வீடுமே ஒழுகுது. அது ஆல்டேஷன் பண்ண பாடம் இல்லை, கட்டி கொடுத்த பாடல. ஆனா ஆர்டர் வந்து உங்களுக்கு கட்டி தரேன் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப அறிவிச்சுங்கறாங்க. இந்த மாதிரி ஓட்டு வீடுங்க, இடிஞ்சு வீடுங்க எல்லாம் கட்ட தர சொல்லி. அது மாதிரி ஸ்கீம்ல ஏதாவது வீடு உங்களுக்கு கொடுத்துங்கறாங்களா? எங்களுக்கு எதுமே ஒண்ணு தரலீங்களே. கொடுத்துருக்காங்க, அத வரேன்றாங்க, வரதல இல்ல. தரேன்றாங்க, வரேன்றாங்க, வரதல. அதே மாதிரி லஞ்சம் கேக்குறாங்களா? லஞ்சம் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. எனக்கு காதுல வாங்கல. வீடியோ லஞ்சம் ஏதாவது கேக்குறாங்க. அதெல்லாம் காதுல வாங்கல. ஈக்குனர் கேக்குறாங்க. அப்புறம் எப்படிங்க சமுதாயன்றதுனால இங்க வரது? ஆமா, நாங்க தாழ்த்தப்பட்டங்க. நாங்க ஏற்கனவே உதவாத ஆதி திராவிடம். ஆமா, கூப்பிட்டா ரோட் மேல போயிடும். ஆமாங்க, அப்படி ஊராட்சியினுடைய செயலர் பேரு ஊராட்சி செயலர் செந்திலா. சரிங்க, சரிங்க. எங்களுக்கு நிறைய குறை இருக்குங்க, சொல்ல முடியாத. வேலை வாய்ப்பு திட்டத்துல எல்லாம் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? அனுமதி எல்லாம் வேலையெல்லாம் செய்யறங்க. அது ஏதோ அரைக்குறையா கிடைக்குது. உரிய பணம் எல்லாம் உங்க அக்கவுண்ட்க்கு வந்துருது? அக்கவுண்ட்க்கு பணம் எல்லாம் வந்துருதுங்க. இப்ப எத்தனை நாள் அங்க தண்ணி அடிப்படை வசதி எல்லாம் இருக்கு? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவே கரெக்டா 2 மாசமாவே தண்ணி இல்லைங்க. தண்ணி இல்ல. வாரத்துக்கு ஒரு முறை 2 நாள் வருது குடிநீர் தண்ணி. அது வந்தா வந்துச்சு, இல்லைன்னா இல்லை. அப்படி தண்ணி இல்லைன்னா எங்க போய் எடுத்துட்டு வரீங்கம்மா? போயிட்டு எங்கேயாவது எடுத்துட்டு வந்து இந்த ஹை ஸ்கூல் கிட்ட போனுங்க. மேல எத்தனை கிலோமீட்டர் மாதிரி இங்க இருக்கு? ஒரு கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குல்ல, தவிர கம்மி கிடையாது. ஹை ஸ்கூல். இதுக்கு முன்ன வந்து போர் வசதி எல்லாம் இருக்கு. போர் வசதி இருந்துச்சு. போர் ஒன்று அது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு போர் வசதி இருந்துச்சு. அது கூட இல்லை. அது அரைங்க வரையமா வருது. சில டைம்ல அதுவும் வராது, நின்று போய் சரி சொல்லி நீங்க அந்த கிளர்க் அம்மா கிட்ட கேட்டுக்கிறோம். மனு கொடுத்து ரோட்லயே நிறுத்தி வச்சாலும் சொல்லியிருக்கிறோம். நாங்க என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் எங்களால ஆக முடியும். கேட்க தான் முடியும். நீங்க தகவல் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? வீடியோக்கு ஏதாவது தகவல்? வீடியோக்கு சொல்லுங்க தகவல். நாங்க கிளர்க் அம்மா மட்டும் கேட்டோம். எழுதி கொடுத்தாங்க, பிள்ளைங்களால சேர்ந்து எழுதி கூட கொண்டு போய் கொடுத்தாங்க. அது என்னன்னு கண்டுக்கணும். சரிங்க. கிராம சபை கூட்டத்தில்ங்க ஏதோ டைம் ஒரு 6 மாதம் ஒரு டைம் வச்சாங்க. அதோட சரி மறுபடியும் இந்த மங்களோட காலனிக்கு கிராம சபை கூட்டம் வைக்கிறதில்ல. நம்ம ஊரில் உங்களுக்கு குறையே கேட்கறது இல்லையா? எதுவும் கேட்க மாட்டாங்க. கிராம சபை கூட்டம் எங்கெல்லாம் நடக்குதுங்க? உங்கள் கிராமத்தை தவிர மற்ற எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த ஊரில் கிடையாது. இந்த கூட்டத்தில் வந்துச்சு 6 மாதம் ஆச்சு டைம் வந்து வச்சாங்க. வெஸ்ட்டுக்கு ஒரு முறை வைக்கிறாங்க. உங்கள் கிராமத்தில் முத்தமிட்டில் வைப்பாங்க. அடுத்து ஜாதிக்கிற இடத்துல இந்த ஊரில் வைக்கல. இல்லை, மகளோட காலனியில் வைக்கல. ஆமாம், மாவட்டம் இங்கே கீழே இது பிசி தெருவுக்கு அங்கே வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் இந்த ஊர் மகளோட காலனி வைக்கல. காரணம்னா காலனிக்காரர்கிட்ட வைக்கூடாதுன்ட்டு அவங்களாம் அவங்க பிஸ்டேஜ் பார்க்குறாங்கல்ல, அதனால் அவங்க வரமாட்டாங்க. அப்படிக்கிற செயலாக தேவையா உங்களுக்கு? தேவையில்லாத தான்.